திசைகள். அகதியாய் அங்கலாய்க்கின்றோம், ஆறுவதற்கு எமது நிலங்களை விடுவியுங்கள். ஈழத் தமிழர் வாழ்வில் கடந்த கால யுத்தம் பல்வேறு விதமான வலிகளையும் இழப்புகளையும் ஏற்படுத்தியுள்ளது. இராணுவ நடவடிக்கை தமிழ் மக்களின் உயிர்களையும் உடைமைகளையும், ஏன் அவர்களின் பூர்வீக நிலங்களையும் காவு கொண்டுள்ளது. பரம்பரையாக தன்னிறைவோடு வாழ்ந்த ஈழத் தமிழன் இன்று பல்வேறு நாடுகளிலும் இலங்கைக்குள்ளும் அகதி என்ற அடைமொழியுடன் வாழ்ந்து வருவதே வேதனைமிகு விடயமாகும். சொந்த நாட்டுக்குள்ளே இன்று வரை அகதியாக ஈழத்தமிழன் வாழ்ந்து வருகிறான். தமிழன் இல்லாத நாடே இல்லை, ஆனால் தமிழனுக்கென்றொரு நாடே இல்லை என்ற அளவுக்கு தமிழ் மக்கள் இன்று வாழ்ந்து வருகின்றனர். உலகளாவிய ரீதியில் கடந்த 10 ஆண்டுகளில் வளர்முக நாடுகளில் 86% மக்கள் அகதிகளாக்கப்பட்டுள்ளனர். துருக்கி, ஆப்கானிஸ்தான், சிரியா, பாலஸ்தீனம், ஈராக், சூடான் போன்ற நாடுகளில் அதிகமான மக்கள் அகதிகளாக உள்ளனர். இயற்கை அனர்த்தம், வளப்பற்றாக்குறை, வறுமை, நாடுகளுக்கு இடையிலான போர், உள்நாட்டில் கிளர்ச்சி, தனிநாட்டுக்கான போர், நாடுகளின் வளங்களுக்கான ஆக்கிரமிப்புகள் போன்ற காரணங்களால் பல மில்லியன் மக்கள் இன்று அகதிகளாக உலக அரங்கில் அடிப்படை வசதிகளின்றி வாழ்ந்து வருகின்றனர். உலகம் பூராகவும் 19.5 மில்லியன் மக்கள் அகதிகளாக வாழ்ந்து வருகின்றனர். உள்நாட்டு அகதிகளாக 38.2 மில்லியன் மக்கள் அகதி முகாம்களிலும் ஏனைய பகுதிகளிலும் வாழ்ந்து வருகின்றனர். அகதிகளின் புனர்வாழ்வு மற்றும் மீள்குடியேற்றம் குறித்து ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகர் ஆலயம் பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. அத்துடன் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் போன்ற மேலும் சில சர்வதேச அமைப்புகளும் பணியாற்றி வருகின்றன. ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் பொதுச்சபை 2000ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 4ஆம் திகதி மேற்கொண்ட தீர்மானத்திற்கு அமைய ஜூன் மாதம் 20ஆம் திகதி உலக அகதிகள் தினமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. 1983ஆம் ஆண்டு சிங்கள கடும்போக்குவாதிகளால் ஏற்படுத்தப்பட்ட இனக்கலவரம் காரணமாக ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கடல் வழியாக தமிழகத்தில் அகதிகளாக தஞ்சம் புகுந்தனர். இதுவே முதலாவது அகதிகள் பதிவாக காணப்படுகின்றது. இதனையடுத்து 1990களில் யாழ்ப்பாணத்தின் வலிகாமம் வடக்கிலிருந்து 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் இராணுவ நடவடிக்கைகள் காரணமாக தமது சொந்த நிலங்களிலிருந்து விரட்டப்பட்டனர். மேலும் 1995ஆம் ஆண்டு யாழ்குடாவில் அரச படையினர் மேற்கொண்ட சூரிய கதிர் படை நடவடிக்கை காரணமாக 5 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இரவோடு இரவாக கால்நடையாக தமது பகுதிகளிலிருந்து அகற்றப்பட்டிருந்தனர். இது ஈழத் தமிழர் வரலாற்றில் மிகப்பெரிய இடம்பெயர்வாக பதிவாகியுள்ளது. யுத்தம் உச்சமடைந்த 2009ஆம் ஆண்டு முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி பகுதிகளில் இருந்து 3 லட்சத்துக்கும் அதிகமான தமிழ் மக்கள் அகதிகளாக நிர்கதிக்குள்ளாக்கப்பட்டு அகதிகளாக்கப்பட்டனர். யுத்த முடிவினை அடுத்து வவுனியாவில் அமைக்கப்பட்டிருந்த நலன்புரி முகாம்களில் வாழ்ந்து வந்த தமிழ் மக்கள் மெல்ல மெல்ல மீள்குடியேற்றப்பட்ட போதும் இன்று வரை அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் முழுமையாக செய்து கொடுக்கப்படவில்லை என்பது வேதனையான விடயமே. இந்த நிலையில் கடந்த 1990ஆம் ஆண்டு வலி வடக்கு பகுதிகளிலிருந்து வெளியேற்றப்பட்ட தமிழ் மக்களின் அகதி வாழ்க்கை குறித்து ஆதவன் இன்று ஆராய்கின்றது. இலங்கை இராணுவம் யாழ்ப்பாணத்தில் குடிகொள்ள முற்பட்ட வேளையில் பலாலி மற்றும் காங்கேசன்துறையை அண்டிய கரையோரம் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளிலிருந்து 1990ஆம் ஆண்டு ஆனி மாதம் 17ஆம் திகதி சுமார் 9,995 குடும்பங்களைச் சேர்ந்த 50,000க்கும் அதிகமான மக்களை வெளியேற்றியிருந்தனர். இந்த நிலையில் இடம்பெயர்ந்த மக்கள் குடாநாட்டின் பல பகுதிகளில் வாடகை வீடுகளிலும் உறவினர்கள் நண்பர்கள் வீடுகளில் குடியமர்ந்தனர். இவர் போக ஏனையவர்கள் சுன்னாகம், மல்லாகம், உடுவில் போன்ற பகுதிகள் உட்பட பல பகுதிகளில் அமைக்கப்பட்ட சபாபதி பிள்ளை முகாம், கோணப்புலம் முகாம் உட்பட 38 முகாம்களில் குடியமர்த்தப்பட்டனர். நாங்கள் இப்பொழுது யாழ்ப்பாணம் மல்லாகம் பகுதியில் அமைந்துள்ள கோணப்புலம் அகதி முகாமிலே நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த அகதி முகாமை பார்த்தீர்களேயானால் இன்றைக்கு 25 வருடங்களுக்கு முன்னர், அதாவது 1990ஆம் ஆண்டு
மேற்கொள்ளப்பட்ட இராணுவ நடவடிக்கைகள் அல்லது யுத்தம் காரணமாக மயிலிட்டி தையிட்டி போன்ற பிரதேசங்களில் இருந்து இடம்பெயர்ந்து வந்த மக்கள் இந்த முகாமிலே வசித்து வருகின்றார்கள். ஏறக்குறைய சுமார் 30 முகாம்கள் 30 வீடுகள் இந்த முகாமில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த முகாமிலே கடந்த 25 வருடங்களாக வாழ்ந்த மக்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் 25 வருடங்களுக்கு முன்னர் ஒரு தனி குடும்பமாக வந்தவர்கள் இப்பொழுது 2-3 சந்ததியை கடந்தவர்களாக ஒரு வீட்டில், அதாவது 25 வருடங்களுக்கு முன்னர் எப்படியான நிலையிலே இந்த ஒரு வீட்டில் வந்து தங்களுடைய அகதி வாழ்க்கையை ஆரம்பித்தார்களோ அதே போன்று இன்று குடும்பங்கள் பெருகி சந்ததிகள் வளர்ந்த பின்னரும் அதே 10க்கு 10 என்ற ஒரு சிறிய முகாமுக்குள் தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு அகதி முகாம்களில் வாழ்ந்து வரும் மக்கள் அடிப்படை வசதிகள் அற்றவர்களாகவும் கல்வி மற்றும் தொழில்துறை அற்றவர்களாகவும் இன்றும் வாழ்ந்து வருகின்றனர். எங்களுக்கு என்ன இந்த முகாமில் இருக்க இல்லாது பிள்ளைகள் படிக்கிற 5 பேர் படிக்கணும், அதில் 2 பேர் வீட்டை இருக்கணும், 3 பேர் இப்போ படிக்கணும். வேறு லெட்டு வசதி நாங்கள் வீட்டு பக்கத்தில் எங்களோட பின்னாலாம் லெட்டு இருக்க இல்லாது. மழையல் வெள்ளங்கள் வந்தால் இதுக்குள்ளே தான் அப்படியே வீட்டுக்குள்ளே வெள்ளம் ஊறும். இஞ்சால பள்ளக்கை அப்படியே வெள்ளம் இதுக்குள்ளான்னு வரும். எங்களை ஊரை விடுறோம்னு சொல்லி விடுறதே இல்லை. கரண்ட் வேலை செய்ய சொன்னவே தாங்கள் கரண்ட் எடுத்தது எல்லாம் எங்களுக்கு வசதி இல்லை. ஏன்னா அவர் வருத்தக்காரால் நாங்கள் எடுக்க இல்லாத நிலைமையெல்லாம் இருந்தாங்க. அவை சொன்ன பிறகு கடன் பட்டு தான் 15,000 கடன் பட்டு தான் கரண்ட் வேலை செய்கிறாங்க. அது கூட எங்களுக்கு தெரியல. இல்லாட்டி நாங்கள் கரண்ட் வேலையும் செய்திருக்க மாட்டோம். லாம்பில் தான் நாங்கள் பிள்ளைகள் இவ்வளோ 2 மூத்தவாக 20 வயசு, மற்றவருக்கு 17 வயசு, மற்ற 3 பேர் அவள் தான் கடைசி அங்கே நிற்கிறான். அப்படி நாங்கள் கஷ்டப்பட்டு தான் பிள்ளைகளையும் வளர்த்து வேலைக்கு விடாமையே நாங்கள் வளர்த்து படிப்பிச்சோம். நாங்கள் அதே மாதிரி இப்போ நாங்கள் இருக்கிறோம். அந்த கரண்ட் வேலை செய்த கூட எங்களுக்கு தந்திருக்கலாம். அது கூட தெரியல. ஊரை விடுறோம்னு சொல்லி அதுவும் முடியும். நான் வரைக்கும் 12 வயசு, இப்போ எனக்கு 36 வயசு. இப்போ அப்படி வந்திருக்கேக்க ஊரை விடுறோம்னு சொல்லி விட வன்னியில் 15 வருஷம் இருந்தால் நாங்கள் இங்கே வந்தாங்க. முகாம் வந்து வீடும் கட்டித்தர இது எங்களோட இதில் சிலவில் தான் இந்த வீடே காட்டினாங்க. அப்படி கஷ்டத்தில் இருக்கேன். தண்ணி வசதி இல்லை, லெட்டு வசதி இல்லை. பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு கஷ்டம்தான். என்ன செய்கிறேன்னு போட்டு இந்த முகாமில் அப்படியே இருந்து வாழ்கிறோம். எங்களுக்கு படிக்கிற உபகரணங்கள் இப்போ முதல் போன மாதத்துக்கு முதல் பேக் தந்தேன். பேக்கும் கொப்பி கொம்பாஸ் அது வேறு. இப்போ எங்களுக்கு அந்த உரபோடுற அதுவல் படிக்கிற உபகரணங்கள் நான் படிக்கிற பாடசாலை யாக்குளமுங்க ரோகா வித்தியாலயம். எங்களோட அப்பா 3 வருஷத்தால் விட்டுட்டு போட்டார். அம்மா தான் எங்களுக்கு வேலை செய்து பார்க்குறா. அப்பா இல்லை, அம்மா கேட்க மாட்டா. அண்ணாவும் நானும் தம்பியும். அம்மா எங்களை பார்க்குறா. டெக்னாலஜிக்கு புதுசாக வந்த நிறைய புக்ஸ் இருக்குது, அதை எடுக்கிறது காசு இல்லை. இங்கே என்ன டாய்லெட் வசதிகள், தண்ணி விடியல் இப்போ கொஞ்சம் இருக்குது. பைப்லைனிங் செய்து இந்த சின்னல 6ஆம் ஆண்டு படிக்கல 1 பேப்பு 2 பேப்பு டாய்லெட்டுக்கெல்லாம் லேட்டாக தான் நின்று தான் போகணும். இப்போ தான் கொஞ்சம் வசதி இருக்குது. ஒவ்வொரு நிறுவனம் செய்து முதல் தண்ணி விடிய குளிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம பேப்புகள் ஆக்கள் நிற்பினோம். நிறைய பிள்ளைகள் படிக்கிறதே இல்லை. இன்னும் சொல்ல போனால் சர்வதேச ஸ்தாபனங்களால் நிர்ணயிக்கப்பட்ட அடிப்படை வாழ்க்கை தரத்தினையும் விட மிக குறைந்த தரத்தில் கடந்த 25 வருடங்களாக வாழ்ந்து வருவதினை அவதானிக்க முடிகிறது. கல்வி மற்றும் தொழில்முறைகளை பெற்றுக்கொள்வதில் அகதி முகாம்களில் வாழும் மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதாக குறிப்பிடுகின்றனர். சிறிய குடிசைகளில் தாமும் தமது வயதுக்கு வந்த பிள்ளைகளும் சொல்லனா துயரங்களுக்கு மத்தியில் வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டிய நிர்பாக்கிய நிலைக்குள் தாம் இருப்பதாக இம்மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். மழை மற்றும் வெயில் காலங்களில் நோய் தொற்றுக்கள் மற்றும் இயற்கையின் சீற்றங்களுக்குள் தாம் அவதியுறுவதாக குறிப்பிட்ட மக்கள் தமது வாழ்க்கையின் 1/4 நூற்றாண்டு பல்வேறு வழிகளுடனும் வேதனைகளுடனும் கழிந்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு ஒரு பிள்ளை, எனக்கு 5 பிள்ளைகள், அவரும் இல்லை. 5 பிள்ளைகள் அவர் இல்லை, செத்துட்டு. பிள்ளைகளை வச்சிருக்கவே பயம் வீட்டில். அப்படி செய்தியன்னு தான் ஜெயிக்கிறோம். எங்களை ஊருக்கு விடணும். எங்களோட ஊருக்கு விட்டால் நாங்கள் நிம்மதியாக போய் சேர்ந்துருவோம். அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இப்போ ஆர்ட் பண்ணியிருக்கு. அவர் இப்போ அவர் 3 மாதமாக வந்து இருக்கு. நான் பிள்ளை
கற்பனையில் கூட பார்க்கல தெரியாது தானே அவியலை எல்லாரும் கதைக்கிறப்ப இப்போ கேட்குறேன். நான் இப்போ வந்துடுங்க காலமே 6 மணிக்கு போய் ஆஸ்பத்திரியால் பள்ளிக்கூடம் போனீங்களா? இல்லை இன்றைக்கு எங்கள் பள்ளிக்கூடம் இல்லை. அப்போ நீங்கள் காலமேலேருந்து கடையில் தான் நிற்கிறீங்க. பள்ளிக்கூடம் இல்லாத நாளையில் நாங்கள் பள்ளிக்கூடம் நாளையில் கஷ்டம் தானே பிள்ளைங்க படிப்பை நாங்கள் கொடுக்கக்கூடாது. இந்த பிள்ளைங்க எதிர்காலம் அதை பார்க்கணும் விட்டு போட்டாலும் அந்த எந்த கஷ்டத்திலும் படிப்பிக்கணுமென்றதான் நோக்கம். அதே நேரத்தில் எங்கள்கிட்ட இந்த சின்ன கடையோட வச்சு தான் நாங்கள் அவர்கிட்ட சிலவுலையும் பார்க்கணும், நாங்கள் சாப்பிடுவோம் போகணும், பிள்ளைங்க படிப்பு சிலவையும் எதிர்பார்க்கணும். ஒரு மாதம் டியூஷனுக்கு மாத்திரம் 1500 ரூபா. நான் ஒரு மாதம் தான் டியூஷனுக்கு போனேன், அடுத்த மாதம் போக முடியல, என்ன கட்ட இல்லாத காசு. எங்களுக்கு ஆனால் இவர் தான் முந்தி ஏற்றி கொண்டு டியூஷனை விட்டுட்டு திரும்ப ஏற்றி கொண்டு வர்றது. ஆனால் இப்போ அது முதல் பிரச்சனை. கடந்த காலத்தில் பல்வேறு வெளிநாட்டு அரசியல் தலைமைகள் தம்மை வந்து சந்தித்திருந்த போதும் தமது சொந்த இடங்களுக்கு திரும்புவதற்காக எந்தவித ஏற்பாடுகளும் இன்னமும் எட்டப்படவில்லை என கவலையுடன் சுட்டிக்காட்டியுள்ளனர். 2 குடும்பம் தான் வந்தாங்க இந்த ஏரியாவுக்கு. இந்த கோணப்புறம் நலம்பிரில் வரைக்கும் 2 குடும்பம். 2 குடும்பம் வரைக்கும் அரசாங்கம் இந்த செல்லிபிளேச்சஸ்காரங்க கிளிமேசா எல்லாம் சேர்ந்து தான் எங்களுக்கு 2 கொட்டில் போட்டு தந்தாங்க. தடியை போட்டு தந்துட்டு போயிட்டாங்க. பேருந்து ஒரு ஏச்சஸ்டாக்க சைன் வச்சு கிடுகு வண்டிகள் எல்லாம் வந்து அது வெடிச்சு போச்சு. வெடித்தோடனே நான் 2 வீடு தானே என்ன கூட விளங்கி போட்டு விட்டுட்டாங்க. அதே மாதிரி திருப்பி நான் இருந்து இங்கே எல்லாரையும் இருந்த குடும்பம் முதல் 35 குடும்பம் தான் இங்கே இருந்தது. 97ஆம் ஆண்டு வரைக்கும் நாங்கள் இங்கே வந்தது. திக்கா இருந்து 97ஆம் ஆண்டு இங்கே வந்தது. 97ஆம் வந்த குடும்பத்தில் 35 குடும்பம் இருந்தாங்க. பேந்து அங்கே அக்கா தங்கச்சி பிள்ளைன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் 160 குடும்பம் இருந்தது. 160 குடும்பத்துக்கு பிறகு வன்னியில் போராட்டம் நடந்தது. அதில் 180 குடும்பம் இங்கே வந்தது. இப்போ மொத்தமாக பதிவை விட 205 குடும்பம் இருக்குது. பதிவுள்ள பிள்ளைகள் காட்டோட 215 குடும்பத்துக்கிட்ட எங்கிட்ட இருக்குது. அதை விட பதிவு இல்லாமல் ஒரு 50 குடும்பம் இருக்குது. திக்கா எல்லாம் இந்த கையில் வீட்டுக்கு 4 குடும்பம் 5 குடும்பம் இருக்கிறாங்க. நான் நேற்றும் கொழும்பில் போய் மீட்டிங்கில் கேட்டேன், ஐயா அப்படி தையடி 247 பிள்ளைகள் பேப்பரில் போட்டுனீங்க 246 அது தங்களோட திட்டத்தில் ஒன்றும் விடையிலையா. இது முதல் இந்த ஜனாதிபதி இந்த திட்டத்தில் தான் விட்டுருக்கு. ஆனால் அங்கே ஒருவரும் அகதி முகாம் இல்லையா. அங்கே மீட்டிங்கில் சொல்கிறாங்க கொழும்பில். அவன் நான் கொழும்பில் போய் 2 நாள் 3 நாள் காலமாக தான் வந்தேன். எங்களுக்கு இப்போ ஒன்றும் தேவையில்லை. எங்களை சொந்த காணிக்க விட்டால் அவ்வளோ திருப்தியாக இருக்கும். நான் வந்து அவர்களை பாவடி பண்ணேன்டா இந்த முறை எங்களோட வாக்கு சாவடியில் உரிமை விட மாட்டோம். 35 மூவாக்கும் போட்டு பண்ணிக்கிறேன். நான் சொல்லிக்கிறேன், ஐயா இனிமேல் நாங்கள் இந்த வாக்கு சாவடியில் லட்சம் போட்டு விட மாட்டோம். என்ன காரணமாக எங்களை வச்சு மூலம் தட்டுறாங்க. ஆண்டுக்காண்டு அரசாங்கம் மாற எங்களை வச்சு பேக்காடி கொண்டுருக்காங்க. ஆனால் தங்களுக்கு வசதியான ஆக்கள் தான் இடத்துக்கு விடுறாங்க சார். எங்களை விட நான் எங்களை ஆணிகளுக்கு போயிடுவோம். இந்த முறை லட்சம் கேட்குற ஆக்கள் எங்கள்கிட்ட வந்தால் எங்களை கொண்டு விட்டுட்டு அதுக்கு பிறகு லட்சம் இங்கே கேட்கலாம். அதெல்லாம் நாங்கள் இந்திய அகதிகள், யாழ்ப்பாணத்துக்கு இந்திய அகதி தான் நாங்கள். சரியா எங்களை யார் கேட்குறாங்க? ஒரு 3 கேட்க. நன்றி ஐயா. உங்களுடைய ஆதங்கத்தை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது, மனவேதனைகளை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த அகதி முகாம் வாழ்க்கை என்பது எவ்வளவு கொடுமையானது, எவ்வளவு கொடூரமானது என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இது நிச்சயமாக மனச்சாட்சியுள்ள ஒவ்வொருவருடைய மனங்களையும் நெகிழச் செய்யும், கண்ணீரை வரவழைக்கும் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. இது தொடர்பிலே அதிகாரம் மிக்கவர்கள் பொறுப்புள்ள பதில்களை கூற வேண்டும், பொறுப்புள்ள நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இந்த மக்களுடைய எதிர்காலமும் சிறக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும். அகதி என்ற அந்தஸ்துடன் சொந்த நாட்டுக்குள்ளே வாழ்வது மிகவும் வேதனையான வாழ்க்கை என குறிப்பிட்ட மக்கள் தமது புதிய தலைமுறைகளாவது சொந்த இடங்களில் வாழ்வதற்கு அனுமதிக்கப்பட வேண்டுமென பெற்றோர் குறிப்பிடுகின்றனர். ஊர் இழந்து உறவிழந்து உயர்விழந்து வாழும் இம்மக்களின் அகதி வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி எப்போது வைக்கப்படுமென அங்கலாய்ப்புடன் எதிர்பார்த்துள்ளனர். 1990ஆம் ஆண்டு ஆனி மாதம் 15ஆம் தேதி வலி வடக்கில் இருந்து இந்த மக்கள் எல்லாம் இராணுவத்தால் விரட்டப்பட்டு திக்கு தெரியாமல் ஓடி பெரிய அல்லல் பட்டு எல்லாம் போய் சேர்ந்து
இப்பொழுது முகாம்கள் என்ற ரீதியில் 38 முகாமில் மக்கள் இருக்கிறார்கள். அதை விட நண்பர்கள் உறவினர் என்ற ரீதியில் முகாமில் விட கூடின தொகை சனம் இருக்குது. கூடின தொகை சனம் வசிக்கிறார்கள். முகாம்களில் பெரிய முகாம்கள் சின்ன 10 குடும்பம் கொண்ட முகாமும் இருக்குது, 300 குடும்பம் கொண்ட முகாம்களும் இருக்குது. அதில் மல்லாகம் சுன்னாகத்தில் தான் பெரிய முகாம்கள் இருக்குது, உரும்பிராயிலையும் பெரிய முகாம்கள் இருக்குது. மொத்தமாக 38 முகாம். அவைன்ற வாழ்க்கையில் பெரிய ஒரு பரிதாபகரமான வாழ்க்கை. இந்த இடம்பெயர்ந்த மக்கள், வழிவடக்கில் இருந்த இடம்பெயர்ந்த மக்கள் வாழ்வாதாரம் முழுதாக பாதிக்கப்பட்டிருக்கு, கல்வி பாதிக்கப்பட்டிருக்கு, இருப்பிடம் பாதிக்கப்பட்டிருக்கு. 20 சதுர அடிக்குள்ள ஒரு குடும்பம் இப்போ 25 வருஷமானதால் 2 தலைமுறை உருவாயிட்டுது. எங்களோட வந்த புள்ள கல்யாணம் கட்டி அந்த பிள்ளையும் அந்த வீட்டில் தான் குடும்பம் நடத்த வேண்டி இருக்குது. அந்த பிள்ளைக்கும் இப்போ கல்யாணம் நடக்க போகுது. அதால் அந்த கலாச்சாரம் முழுதாக பாதிக்கப்படுது. ஏண்டா தகப்பன் தாய் பிள்ளைகள்ன்ற குடும்பம் எல்லா குடும்பமும் ஒரு 20 அடி சதுரம் கொண்ட வீட்டுக்குள்ளே தான் வாழ்க்கையே நடக்குது. அவைகளை கண்டு வேறையாக ஒரு முகாம் போட்டு கொடுக்குற அளவுக்கு அரசாங்கமும் இல்லை, அவர்களுடைய பலவும் இல்லை, அவர்கள்ட்டையும் இல்லை. அதால் இந்த மக்கள் பெரிய துன்புறுத்தல், மற்றது தொழிலின்மை, இதை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேணுமென்றால் இந்த மக்களை உடனடியாக அவரவர் சொந்த நிலத்தில் முள்குடியேற்றம் செய்ய வேணும். முள்குடியேற்றம் செய்தால்தான் இவர்களுடைய வாழ்வாதாரம் நினைக்கும். முக்கியமாக மயிலிட்டி, பலாலி, ஊரணி, காங்கேசந்துறை இந்த கரையோர பகுதிகளை விட்டாலே, முள்குடியேற்றம் செய்தாலே இந்த பாரிய இடப்பெயர் முகாம்கள் தானாக மூடப்படும். கல்வி சிறிது முன்னேற்றம் இருந்தாலும் வறுமை அதை தடுக்குது. நான் போய் உங்கள்கிட்ட யார் இடம்பெயர்ந்த பிள்ளைகள் இருக்கண்டா, அதிபர் சொல்லுவாள் அந்த முகாம் பிள்ளைகளை வர சொல்லு. அந்த முகாமன்ற ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்காங்க. முகாமன்ற பேர் இல்லாமல் போகணுமெண்டா, முகாம் பிள்ளைகள்ன்ற பேர் இல்லாமல் அவன் சொந்த காணியில் சொந்த ஊரில் குடியமர்த்தப்படுவான். குடும்ப கலாச்சார வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்படுது. அடுத்தது இவர்கள் போய் இருக்கிற இடங்களில் கலாச்சாரம் அங்கே தொத்துது. இப்போ மயிலிட்டியில் ஒரு மக்கள் போய் மல்லாகத்தில் இருந்தால் மல்லாகத்தில் இருக்கிற பழக்க வழக்கங்கள் தான் அங்கே வரப்பாக்குது. அதாவது எங்களோட அதாவது ஒரு ஊருக்குரிய கலாச்சாரம் மாறுபட்டு கொண்டு போகுது. மதுப்பாவனை அங்கே கூடுதலாக இருக்குது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவர் உழைக்கிறத கொண்டே அவர் குடிச்சிட்டு வருவார். இங்கே மனுஷ பிள்ளைகள் ஏதோ தாங்கள் வேலை செய்து உழைச்சா சரி, எல்லாடி கிடைக்கிற நிவாரணத்தை கொண்டு ஏதோ அதை குடியண்டு எல்லாரும் அப்படி செய்ய இல்லை, கூடுதலானவர்கள் அதை செய்கிறார்கள். கலாச்சார சீரழிவு, வாழ்வாதாரம் எல்லாம் முடிக்க வேணுமாக இருந்தால் எங்களுக்கு உடனே செய்ய வேண்டியது அவரவர் நிலத்திலே அவரவர் குடியமர வேணும். இதுதான் எங்களுடைய இறுதியும் உறுதியான நிலைப்பாடு. ஐயாயிரத்தி 839.3 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்படவில்லை. நகுலேஸ்வரம், காங்கேசன்துறை, மத்தி, கிழக்கு, தெற்கு, தென்மயிலை, குறும்பச்சிட்டி கிழக்கு, வசாவிலான் கிழக்கு, மேற்கு, மயிலிட்டி வடக்கு, தைலிட்டி கிழக்கு, வடக்கு, தெற்கு, பலாலி தெற்கு, கிழக்கு, வடக்கு, ஊரணி, மயிலிட்டித்துறை தெற்கு, வடக்கு, பலாலி தென்மேற்கு, பலாலி மேற்கு என்பவற்றுடன் அதிஉயர் பாதுகாப்பு வலயத்தினுள் காங்கேசன்துறை, பலாலி, ஊரணி, மயிலிட்டி, வசாவிலான் போன்ற தமிழ் காணிகள் இன்னமும் இராணுவத்தின் கைகளிலேயே உள்ளன. வன்னியால் இப்போ 6 வருஷம் எங்களுக்கு ஒரு வீடும் தெரியல, ஒன்றும் தரவும் இல்லை. இப்படியோ நாங்கள் இருக்கிறோம். ஊரை விடணும்னு சொல்லி நம்ம இங்கே ஊரை விடவும் இல்லை. எங்களுக்கு இப்போ ஒன்று ஊரை விட வேணும், இல்லாட்டி எங்களை வீடு வாசலுக்கு காணிங்க தந்துங்க நாலு இடத்துல எங்களை நிலந்திரமாக ஒரு குடியாமத்தான் வேணும். எல்லா இடம் அப்படியே நாங்களும் ஓடி போகிறோம். ஓடி போய் நாங்கள் எங்களோட பக்கத்தை விடாங்களாமே பிடிச்சி வச்சு கொண்டு இருக்கணும். கையடி வள்ளுவபுரம் எங்களோட ஏரியா தான் பிடிச்சி வச்சுருக்கணும். அந்த சந்தி அந்த ஏரியா தான் எங்களோட ஏரியா. 5 நாங்கள் 2-7 பேர் இருக்கிறோம் பிரச்சனையோட. மற்ற 3 பேர் திருமணம் செய்து எல்லாம் போடணும். எல்லாம் எங்களோட இருக்கிறோம். இந்த வீட்டுக்கெல்லாம் இந்த ஒரு வீடு தான் எங்களுக்கு எல்லாத்தாலையும் கஷ்டம். அடிப்படை வசதியே இல்லை, எல்லாத்தாலையும் கஷ்டம் தான் எங்களுக்கு. லெட்டால கஷ்டம், தண்ணி வசதி கஷ்டம், குப்பை ஓட்டுறது கஷ்டம், சகலத்துக்கும் கஷ்டம் தானே. சொந்த ஊருன்னு சொன்னால் நாங்கள் இன்னும் செய்து கொண்டு போவோம் தானே. இப்போ நாங்கள் புதுக்குடிக்கு போவோம். வழுக்கிட்ட நாங்கள் பேருந்தும் பார்த்தோம், பிள்ளைகளோடு ரெண்டு பொடிஞ்சே இருந்து விட்டோம். இல்லாட்டி நாங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு காணிஞ்செல்லாம் தந்தவங்க வீடெல்லாம் கிணறெல்லாம் வீடெல்லாம் இருக்குது. நாங்கள் முத்தையும் விட்டுட்டு தான் இங்கே இருக்கிறோம். அப்படியே பிரச்சனையோடு ஓடி வந்துட்டோம் நாங்கள்.
உழைச்சா 500 உழைப்போம் 1000 உழைப்போம் சில நேரம் இல்லாமே இருப்போம் வியாபாரம் தானே. அப்போ சரியான கஷ்டத்தில் இருந்து வாழ்கிறோம் நாங்கள் இருந்து. ஆகவே தமிழ் மக்கள் வலிவடக்கில் வாழ்ந்து மகிழ்ந்த அவர்களது பூர்வீக நிலங்களை அரசாங்கம் இராணுவத்தின் பிடியிலிருந்து விடுவித்து அகதி முகாம்களில் அல்லலுற்று வாழ்ந்து வரும் மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு மிக விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் கோரிக்கையாகும். இன்னொரு 4 குடும்பம் இருக்கிறோம். 4 குடும்பத்துக்கும் சரியான கஷ்டம். நாங்கள் அதில் உழைக்கிறதெல்லாம் வியாபாரத்தை போகிற அதில் உழைக்கிறதெல்லாம் 4 குடும்பம் எங்களை பொழுது போய்கிட்டு எங்கள் இடங்களுக்கு விட்டால் நாங்கள் அதில் போகிறோம். அங்கே எங்கள் இடம் காணி அளவுகள் வீடுகள் கிணறு சகலம் இருக்குது. நாங்கள் எல்லா வசதியுமே இருக்காங்க போனோம் விட்டால் மயிலடி மலோ மயில் தையடி தான் எங்கட மயிலடி இங்கே இருக்குது 4 குடும்பம் ஒரு குடும்பம் 4 குடும்பம். மற்ற இவன் அப்பா செத்து போச்சு. இவன் 2 பேரும் நாங்களாம் வச்சு பார்க்குறோம். அவர்களுடைய வாழ்க்கை மலர வேண்டும். இந்த அவர்களுக்கு சந்திக்கின்ற அவலங்களுக்கு என்று ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். இங்கே உலகம் எங்கோ சென்று விட்டது. நாம் விஞ்ஞான உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இங்கே இருக்கின்ற பிள்ளைகள், இங்கே இருக்கின்ற சிறுவர்கள் இன்னும் 25-30 வருடங்கள் பின்தங்கியவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் இங்கே கண்ணால் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறான நிலைமை மாற வேண்டும். இன்று எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் எத்தனையோ உலக நாடுகள் எங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது பற்றியெல்லாம் இந்த விடயங்கள் அவர்களின் காதுகளுக்கும் அவர்களுடைய மனச்சாட்சி கதவுகளை தட்டி எழுப்ப வேண்டும். அதனூடாக எங்களுடைய சந்ததி வாழ்விலே ஜொலிக்க வேண்டும், மிளிர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும். தமது நிலங்களை முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும். தமது உறவுகள் அச்சமின்றி மீளவும் வந்து குடியேறுவதற்கு இராணுவத்தினரை வேறு பகுதிகளுக்கு நகர்த்த வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் ஒரே ஒரு கோரிக்கையாகும். ஆதவனின் திசைகள்.